குடும்பத்திலும் நடிக்கிறார்கள், தெருவிலும் நடிக்கிறார்கள், வீட்டிலும் நாட்டிலும் எல்லாவற்றிலும் நடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று வள்ளுவன் அலறுகிறான். அதற்கு பிரதிநிதியாக இப்போது அருமை சகோதரி சங்கீதா அவர்கள் வருகிறார்கள். இதோ சண்பகப்பூ வாசம் உள்ள தமிழை தருகிறார். முக்கடல் சூழ்ந்த பூமிதனில் முப்பால் நூல் கொடுத்த வள்ளுவனை வணங்கி தர்மபுரி மாவட்ட நிர்வாகம், பொது நூலாக்கத்துறை, தகடூர் புத்தக பேரவை, பாரதி புத்தகாலயம் அவர்களுக்கும், அரூர் உலக பொதுமுறை திருக்குறள் தமிழ் சங்கத்தினருக்கும் பட்டிமன்ற விழாவிற்கு சிறப்பானதொரு வாழ்த்துறையை வழங்கி சென்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயா அவர்களுக்கும், இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு சிறப்பானதொரு அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை வழங்கிய தகடூர் ஆளுநி தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் தமிழச்சி மா சித்ரா அம்மையார் அவர்களுக்கும், இந்த பட்டிமன்றத்தை சிறப்பாக தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இப்பட்டிமன்றத்தின் நடுவர் ஐயா, இலக்கிய அருவி என்றாலே நாம் எல்லாம் இயற்கையில் தான் நேரடியாக சென்று அருவியை பார்த்திருப்போம். ஆனால் இங்க ஒரு அருவியே இங்க வந்து அமர்ந்திருக்கிறதை இன்று நேராக நாம் பார்த்திருப்போம். அத்தகைய பெருமைக்குரிய ஐயா அவர்களுக்கும், அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை சான்றோர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்புக்குள் நான் நுழைகிறேன். ஐயா, திருக்குறளினுடைய பெருமைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். அதை சொல்ல சொல்ல மாறாது, அல்ல அல்ல குறையாது. அத்தக பெருமையுடைய குறளில் இருந்து ஒரு தலைப்பை இன்று தகடூர் மண்ணிலே தேர்ந்தெடுப்பது நமக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் அளிக்கின்றது. அந்த வகையில் திருக்குறளுடைய சிறப்புகள், இறைவன் மனிதனுக்கு சொன்ன நூல் எதுவென்றால் அது கீதை. இறைவன் மனிதனுக்கு சொன்ன நூல் கீதை. மனிதன் இறைவனுக்கு சொன்ன நூல் திருவாசகம். மனிதன் மனிதனுக்காக சொல்லப்பட்ட ஒரே நூல் எதுவென்றால் அதுவே திருக்குறள். திருக்குறளை படிக்கின்றதை போல் நடிக்கிறார்கள். ஆமாம் ஐயா, நடித்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள். இந்த உலகமே ஒரு நாடக மேடை என்பதை மறந்து எனக்கு முன்னால் பேசிய ஐயா அவர்களும் நடித்தும் காட்டினார், பேசியும் காட்டினார். உண்மையா நடிச்சவரே இவர்தான், நடித்து காட்டினார். ஐயா அவர்கள் ஒரு குறள் சொன்னார். அறத்தோடு வாழ்கிறார்களா இன்றைய இளைய சமுதாயம் என்று கூறினார். ஐயா, இல்லற வாழ்க்கையை நாம் சிறப்பாக எடுத்து செல்ல வேண்டும் என்றால் அறத்தோடு வாழ வேண்டும் என்று அற்புதமாக வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். உண்மை. பெருமக்களே, ஒரு கருத்தை இங்கே நான் பதிவு செய்கிறேன். ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வாழுகிற வாழ்க்கைக்கு அறம் என்கின்ற பெயரிட்டவர்கள் தமிழர்கள். வேறு எந்த நாட்டிலாவது அத லைஃப்னு தான் சொல்லுவாங்க. நாம தான் வர்ச்சியூ அப்படின்னு சொல்றோம். அறம், இந்த அறத்தை கொண்டு போய் காமத்து பாலிலே வள்ளுவன் வைக்காமல் ஏன் அதை அறத்து பாலிலே வைத்தான் தெரியுமா? இல்லறவியலை தமிழர்கள், தமிழினம், தமிழ் மக்கள் தங்களது வாழ்க்கையை அறத்தோடு இணைந்து வைத்து வாழ்ந்தவர்கள் என்கிற காரணத்திற்காக, அந்த வரலாற்றை உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகத்தான் வள்ளுவன் காமத்து பாலிலே போய் இல்லறத்தை வைக்காமல் அறத்து பாலிலேயே வைத்து வாழ்க்கையை தொடங்கு என்று சொன்னால் அது உங்களுக்கு திருமணமாகாத எனக்கல்ல. அதனால்தான் வள்ளுவர் அன்பும் அறனும் உடைத்தாயின் இன் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஏன் நம்ம இந்த குறளை மற்ற குறள்களை எல்லாம் தவிர்த்து விட்டு திருமண அழைப்பதிலே இந்த குறளை நாம் போட்டுக்கொள்கிறோம்? ஐயவர் மறந்துவிட்டார். இன்றைய இளைஞர்கள் குறளுக்கு ஏற்றவாறு நடப்பது இல்லை, நீதிமன்றங்களிலே வழக்கு கோரி நிற்கிறார்கள் என்று. ஐயா, அப்படி இல்லை. ஏதேனும் ஒரு செயலை மட்டும்
முடிவு செய்துவிட்டு அவர்கள் தவறானவர்கள் என்று முடிவு கட்டிவிட முடியாது ஐயா. அதே போலதான் நாம் எல்லோரும் குடும்பத்தில் இருந்து வந்திருக்கிறோம். நமக்கு முன்னோர்களும் சரி, நமது பெற்றோர்களும் சரி, அறத்தோடும் பண்போடும் வாழ்ந்ததினால்தான் நம் குடும்பத்தில் இருந்து ஒவ்வொருவரும் குரலுக்கு ஏற்றவாறு வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் என்று கூறுகிறேன் நடுவர் ஐயா அவர்களே. அதாவது இல்லறத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பெருமக்கள் அனைவரும் அறத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றீங்க. ஆமாங்க ஐயா. அதற்குத்தான் வள்ளுவன் ஒரு குறளை சொல்லுகிறான், அறத்தோடு இதுவென வேண்டாம் சிவிகை பொறுத்தானோடு என்று முடிப்பான். ஒருவனை பல்லக்கில் தூக்கி கொண்டு போகிறார்கள். பல்லக்கிலே தூக்கி கொண்டு போகின்றவனை சுமந்து கொண்டு போகிறவர்கள் 4 பேர். வள்ளுவன் இதை பார்க்கிறான். பாவம் செய்தவர்கள் சுமந்து கொண்டு போகிறார்கள், பாவம் செய்யாதவன் படுத்துக் கொண்டு போகிறார். அதுதான் அந்த குறள். ஆனா அந்த குறளை பாவாணர் அவர்கள் பகுத்தறிவுக்கு தகுந்தவாறு எப்படி தெரியுமா மாற்றிக்கொள்ளுகிறார்? பாவம் செய்யாதவர்கள் படுத்துக் கொண்டு போகிறவர்களைப் போல நன்றாக இருக்கும், பாவம் செய்தவர்கள் சுமந்து கொண்டு போகிறவர்களைப் போல கஷ்டப்பட வேண்டும். இதுதான் நுட்பம். இது பரிமேலழகர் உரை என்பது வேறு, பாவாணருடைய உரையில் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார். இது புத்தக திருவிழா என்கின்ற காரணத்திற்காக உங்களுக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் பெருமக்களே. நீங்கள் பரிமேலழகர் உரையை முதலில் படித்துவிட்டு அதற்கு பிறகு எட்டிமாலஜிக்கல் சென்ஸ் அகர முதலை என்று வேர்ச்சொல் அகர முதலியை கண்டுபிடித்து இந்த உலகத்திற்கு தந்த தமிழ் மா முனி பாவாணருடைய புத்தகங்களை நீங்கள் படிக்கிறீர்கள். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தாக்கு கற்றனை தூறும் அறிவு என்பது குறள். இதற்கு ஏற்றவாறு இளைஞர்கள் இன்றைய காலத்தில் வாழ்ந்து கொண்டுதான் நடந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நடுவர் அவர்களே. சரி, நிறைய நூல்களை படித்துக் கொண்டே இருக்கிறார். இன்றைய உலகம் போட்டி உலகம். நிறைய நூல்களை தேடி நாடி கற்க வேண்டிய நிலையில் நாம் இன்று இளைஞர்கள் உள்ளோம். அதனால் நிறைய நூல்களை தேடிக்கொண்டு கற்றுக்கொண்டு மாணவர்கள் இளைஞர்கள் சாதித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் நடுவர் அவர்களே. அதற்கு இந்த குறள் ஒரு எடுத்துக்காட்டு நடுவர் அவர்களே. சொல்லுங்க. நீர் பாங்கான இடத்தில் எப்படி நீரானது தோண்ட தோண்ட பெருகி கொண்டே போகுமோ அதை போல நல்ல நூல்களை தேடி தேடி படித்துக் கொண்டே இருந்தால் நல்ல அறிவுகளை பெறலாம் என்று கூறி, ஆற்றல் மிகுந்த உலகத்திற்குள் நீங்க போக வேண்டும் என்று விரும்பினால் நல்லதொரு புத்தகம் உங்க கையில் இருக்க வேண்டும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வள்ளுவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? நன்றி வேண்டும் அப்படின்னு சொல்றான், அதை மறக்க கூடாதுன்றான். நன்றி மறப்பது நன்றன்றுன்றான். அப்புறம் நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அறத்திற்கு எதிரானவற்றை அப்போதே மறந்துவிட வேண்டும். நல்லனவற்றை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். வள்ளுவன் என்ன அழகா தீர்மானிக்கிறான் பாருங்க. 2 விஷயத்தை கொண்டு போய் நான் முன்னாடி வைக்கிறேன். நல்லதை நினைத்துக் கொண்டே இரு, கெட்டதை மறந்தே விடு. ஒருவனுக்கு 300 ரூபாய் கடன் கொடுத்தான். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி அவன் கொடுக்கவே இல்லை. இவன் ஒரு அஞ்சல் அட்டையை எடுத்து ஏப்ரல் 13 அப்படின்னு போட்டு 300 ரூபாய் எழுதி கீழே நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டான். ஒரு 2 வாரம் கழிச்சு கடன் வாங்கினவங்கிட்ட இருந்து கடிதம் வந்துச்சு. அதே ஏப்ரல் 13 போட்டு 300 ரூபாய் பணத்தை போட்டு இவன் கீழே போட்டான், அன்றே மறப்பது நன்று. வள்ளுவரை எங்க எழுதிட்டு வராங்க பார்த்தீங்களா? திருக்குறள் என்பது ஒரு தேர். திருக்குறள் என்பது ஒரு தேர். வள்ளுவன் தான் அதில் தெய்வம். 7 சீர்களையும் தமிழ் செடியிலே இருந்து பறித்து பறித்து தெளித்து விடுகிறான் வள்ளுவன். பூக்களாக தெளிக்கிறான் வள்ளுவன். உள்ளங்கள் தோறும் உள்ளவர் எங்கள் வள்ளுவர், 1.25 அடியால் இந்த உலகையே அளந்த வல்லவர். அணுகும் உணர்ச்சிகளை அடக்கி வாசித்து பொய்யென்று புழுது பூசாத புலவர். இலக்கிய உலகத்தின் எவரெஸ்ட், எவரையும் இடரை விழச் செய்யாத இமயம், காதுகளில் புகுந்த கங்கை. திருக்குறள் காதுகளில் புகுந்த கங்கை. கங்கை எப்படி போகுமா? பொங்கி பிரவகித்து அப்படி துள்ளி துள்ளி போகுமா? காதல் யாரு போவதை இளங்கோவடிகள் சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? மருங்கு வண்டு சிறந்தாற்ப மணிப்பூ ஆடை அதுபோர்த்து கருங்கியற்கண் விழித்துள்கி நடந்தாய் வாழிக்காதே.
அப்படி துள்ளி துள்ளி போதான். மருகு வந்து சிறந்த அப்ப மணிப்பூவாடை அதுபோர்த்து கருங்கு எல்கண் விழித்தொல்கி நடந்தாய் வாழி காவேரி, கருங்கு எல்கண் விழித்தொல்கி நடந்தவெல்லாம் நின்கணவன் திருந்து செங்கோல் வளையாமே நடந்தாய் வாழி காவேரி. அதனால்தான் தமிழை ஆற்று நீருக்கு ஒப்பிட்டார்கள், நதிக்கு ஒப்பிட்டார்கள். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. கண்ணதாசன் சொல்றான் பாருங்க, என்ன அழகா சொன்னான் தெரியுங்க. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை. ராமன் காட்டுக்கு போவதற்காக அவன் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது லட்சுமணன் பக்கத்திலே இருக்கிறான், இளைய பெருமான். அப்போது இவனுக்கு கோபம் வந்து விடுகிறது. அண்ணா, சித்திரத்தில் அலர்ந்த சிந்தாமரை ஒத்திருக்கு முகத்தினாக நின்று கொண்டிருக்கக்கூடிய மையோ மர கதமோ மறை கடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பது ஒரு அழிய அழகுடையான் என்று ராமபிரானை பார்த்து, அவனுடைய எவ்வள பருவத்தை பார்த்து, அவனுடைய அழகை பார்த்து, அவனுடைய வனப்பை பார்த்து அப்படியே மெய் மறந்து கம்பனே எழுத்தாணியை கீழே போட்டுவிட்டு ராமனை பார்த்து கை தட்டுகிறான். கை தட்டி கொண்டிருக்கின்ற பொழுது லட்சுமணனுக்கு கோபம் வந்து விடுகிறது. அண்ணா அண்ணா, கைகேயி எவ்வளவு பெரிய வேலை செய்து விட்டால், அண்ணா அண்ணா, தசரதன் எவ்வளவு பெரிய மோசடித்தனம் செய்து விட்டான், உன்னை போய் காட்டுக்கு அனுப்புகிறான், உன்னை போய் காட்டுக்கு அனுப்புகிறானே என்று சொல்லுகிற பொழுது அதுக்கு இவன் சொல்லுகிறான், டேய், தசரதன் என்னை அனுப்பவில்லை, நம் தந்தையாகிய தசரதன் என்னை அனுப்பவில்லை, அப்புறம் நம் தாயாகிய கைகேயி என்னை அனுப்பவில்லை, அப்புறம் என்னை அனுப்புவது விதி, என்னை அனுப்புவது விதி. எந்த இடத்துல குலைக்கின்ற கவரியின்றி கொற்றவன் குடையுமின்றி இழைக்கின்ற விதியும் செல்ல தர்மம் பின்னிருந்து ஏகியது. கம்பன் வைக்கிறான் பாருங்க இந்த இடத்துல, என்ன ஒரு அழகான ஒரு வரி. ஏஐ அப்பயே கண்டுபிடிச்சிட்டான். இல்லாத ஒன்றை இருப்பது போல் காட்டுவது ஏஐ இல்லையா? இப்போ கைகேயி விட்டு வருகிற போது பூலி வெங்காடு நன்னி புண்ணிய நதியிலாடி 7 ஆண்டு கழித்து வாயன இயம்பினன் மன்னன் என்றால் என்று சொல்லுகிற பொழுது, கைகேயி பெருமாட்டி சொல்லுகின்ற பொழுது, அப்போது ராமன் போகிறான். போகின்ற ராமன் தனியாக போகிறான். தனியாக போகின்ற ராமனை பார்த்து கம்பன் அழுகிறான், ஐயோ இவன் தனியாக போகிறான் என்று. என்ன செய்யலாம்? தன்னுடைய தமிழ் திறத்தால் 2 பேரை உருவாக்கி காட்டுகிறான். எப்படி திரிசங்கு திரிசங்கிற்காக விஸ்வாமித்திரன் எப்படி தனி சொர்க்கத்தை படைத்தானோ, அதுபோல ரமனுக்காக கம்பன் 2 பேரை அவனே உருவாக்குகிறான். ஒன்று விதி, இன்னொன்று தர்மம். அது உருவாக்கி அப்படி போயிட்டே அழகா இந்த இதை பண்ணான். அதனால்தான் தமிழானது, ஏன் தமிழை நதி என்று சொன்னேன் என்று சொன்னால், அந்த நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, அது விதி செய்த குற்றம். என்ன விதி? நடுவர் மன்றம் அமைத்த விதி. நடுவர் மன்றம் அமைத்த விதிதான். காவிரி காய்ந்து விட்டால் அது விதியினுடைய அடிப்படை தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று ராமன் அந்த இடத்திலே கண்ணீரும் கம்பளையுமாக லட்சுமணனுக்கு சொல்லுகிறான். அதுதான் அறம். அந்த அறத்தைத்தான் மிக அழகாக இங்கே நம்முடைய சங்கீதா அவர்கள் சிறப்பாக சொல்லி முடித்திருக்கிறார். அவருக்கு ஒரு கைத்தட்டலை, பலத்த கைத்தட்டலை கொடுங்கள் என்று சொல்லி, அவர் எப்படி பேசினாலும் சரி அது சங்கீதமாகத்தான் இருந்தது. வல்லவன் சொல்லுகிறான், அதற்கும் வல்லவனையே நான் கூப்பிடுறேன். குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளார். சங்கீதா தமிழச்சி சித்ராவின் மழலை. அந்த மழலையை இந்த தொட்டிலே ஆட்டி அவர் பார்க்கிறார். ஆராரோ ஆரீரோ ஆரடித்தார் கண்ணே கண்ணுரங்கு. அந்த காலத்துல கணவன் மனைவி மேலும் ஒரு குழந்தை வேணுன்றதுக்காக மனைவி கணவன் கிட்ட எப்படி தூது அனுப்புறா தெரியுமா? பாட்டிலேயே அனுப்புறா. மாமன் அடித்தானோ மல்லிகைப்பூ சென்றாலே, அத்தை அடித்தாளோ அரளிப்பூ கொத்தாலே. இவன் அப்படியே பக்கத்தில் நிக்கிறான். ஆஹா ஆஹா அப்படின்ட்டு. ஆரும் அடிக்கவில்லை சரி, அழும் குரலோ நிற்கவில்லை சரி, தானே அழுகிறாயோ ஒரு தம்பி துணை வேண்டும் என்று. என்ன அழகா, உனக்கு ஒரு தம்பி வேணும் அப்படின்றதுக்காக ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கு, அது பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ, ஆனால் தனக்கு ஒரு தம்பி வேண்டும் என்று அந்த குழந்தை அழுகுதான். இதை அப்படியே மடைமாற்றம் செய்து மிக நாகரிகமாக தன்னுடைய கணவனுக்கு சொல்வதை போல அந்த பாட்டு பாடுகிறார். அதுபோல தமிழ் இலக்கியத்திலே நிறைய கொட்டி விட்டு போயிருக்கிறார்கள். அதை நாம் கொத்தி கொண்டாவது போக வேண்டும். கொட்டி விட்டு போன தமிழை நாம் கொத்தி விட்டு போக வேண்டும். ஆம், அது கிளிக்கு மட்டும் சொந்தம் அல்ல, தமிழ் மொழிக்கும் அதுதான் சொந்தம் என்று சொல்லி
சங்கீதாவை வாழ்த்தி அடுத்தபடியாக என் அருமை தம்பி, என்னுடைய வளர்ப்பு, என்னுடைய மாணவன் வேல்முருகன் அவர்களை உங்களுடைய பலத்த கைத்தட்டலோடு வரவேற்கிறேன். ஆம்பல் பூ, அணிச்சம்பூ, செங்கலில் பூ, குறிஞ்சி பூ, வெற்றி பூ, செங்கோடு பூ, தேமாபூ, மணிச்சுகை, ஊந்தல், பூவிரை, எருளை, சுள்ளி, வடவனன், வாகை, பயணி, வாணி, வேரல், சூரல், கருவிளை, பசுபுடி, வகிழம், காய, ஆவிரை, சிறுபூளை, குருநருங்கனி, குறுக்கிளை, முல்லைப்பூ, மருதப்பூ, நெய்தல் பூ, தோங்கம்பூ, மஞ்சாடிப்பூ, பாதிரிப்பூ, செருத்திப்பூ, புனலிப்பூ, செண்பகம், கரந்தல், கோடல், கைகை, வளை, காஞ்சி, கரந்தை, கரும்பு வளை, பாங்கர், மரபம், தலக்கம், இலவம், ஈங்கை, அடும்பம், ஆத்தி, அவரை, கொன்றை, பகன்றை, பிண்டி, பிளாசம், வஞ்சுப்பூ, பிச்சிப்பூ, கொரநொச்சுப்பூ, தும்பை, துளாய், தோன்றி, நந்தி, நரவம், வாரம், வீரம், புன்னாகப்பூ, புன்னைப்பூ, அதிரல்பூ, கால்கைப்பூ, வேங்கைப்பூ, புலகுப்பூ, புடையாப்பூ, இருள்வாசிப்பூ, இந்த 99 வகையான சேர்த்து நடுவர் அவர்களே, உங்களோடு சேர்த்து இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த மாங்கனி மைந்தனின் அன்பு கனிந்த வணக்கங்கள். அனைவருக்கும் அன்பு வணக்கம். உள்ளபடியே மிக சிறந்த பூ எதுன்னு சொன்னா கலிப்பு, சிரிப்பு, இந்த 2 பூ தான். அதனால்தான் குறிஞ்சி பாட்டு என்கின்ற புத்தகத்தில் கபிலர் பெருமான் எல்லாரும் மகிழ வேண்டும் என்கிற காரணத்திற்காக மகிழம் பூவிலே போய் அதை முடித்து வைக்கிறார். நடுவர்களே, தலைப்பே இன்றைய இளைஞர்கள் திருக்குறளை படித்தது போல் நடக்கிறார்களா, நடிக்கிறார்களா? இதுதான் தலைப்பு. இதுதான் தலைப்பு. ஆமா, நாங்க நடிக்கிறார்களே என்று பேசுறோம். சரி, அப்படி நடக்கிறார்களே என்று பேசுறாங்களே, இவங்க எத்தனை பேர் இன்னைக்கு வேஷ்டி சட்டையோடு வந்திருக்காங்க? வேல்முருகா, உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதான் நட்பு என்று சொல்ல வரக்கூடிய வள்ளுவ பெருந்தகை உடுக்கை என்கிற இடத்தில் வேட்டி சட்டை என்று சொல்லவில்லை. சரிங்க ஐயா, வள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் சொல்லியிருக்காரு. ஆமா, சரி, இன்னைக்கு எத்தனை பேர் ஒழுக்கத்தோடு நடந்துக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, முத்து கடல் அங்கங்கதான் இருக்கும், அதுக்குன்னு கடல் முழுக்க முத்தே சொல்ல முடியாது. அது போல தனக்கு வந்த ரத்தம், எப்படி தனக்கு வந்த ரத்தம் அதே அடுத்தவனுக்கு வந்த தக்காளி, அதுக்கு காரணம் மிக்ஸி. ஆமாங்கய்யா. சரி, ஒரு கவிஞன் அழகா சொல்றான், காசுக்கும் கரன்சிக்கும் டப்புக்கும் துட்டுக்கும் ஏசிக்கும் கவரிங்கும் கோல்டு காயின்க்கும் 6 சட்டை வச்ச பேட்டு சட்டில இருந்து ஒத்த சடையிலிருந்து ரத்த சடையில இருந்து இப்படிதாயா இன்றைக்கு நிலைமை இருந்துகிட்டு இருக்கு. சரி, இதை கடந்து வள்ளுவர் அழகா சொல்லியிருப்பாரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் என்று சொல்லியிருப்பார். இங்கே பிறப்பினால் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லியிருப்பார். சமம் தானே? சமம் தான். எல்லாருமே சமம் தானே? சமம் தான். இங்க எல்லாரும் சமமாக மதிக்கப்படுகிறார்களா? அதுதான் கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது. சமீபத்திலே ஒரு உண்மை சம்பவம் சொல்லுங்க. சமீபத்திலே ஒரு உண்மை சம்பவம் நடந்துச்சுங்கய்யா. குடிக்கும் குடிநீரிலே, பயன்பாட்டில் இருந்த குடிக்கும் குடிநீரிலே சக மனிதன் தண்ணீர் குடிப்பது கூட ஒப்பாமல், எப்படி பயன்பாட்டில் இருந்த ஒரு குடிநீர் தொட்டியில் சாதியின் பெயரால் மலத்தை கலக்கிறார்கள். அதே மலத்தின் வாசனை எங்கள் தண்ணீர் குவளையிலும் வீசுகிறது, உங்கள் தண்ணீர் குவளையில் வீசவில்லையா? சிந்தனையிலே மனமேறி போன சில மனிதர்களுக்கு மத்தியிலே எத்தனை காலம்தான் மூக்கை பொத்திக் கொண்டே நடமாடி கொண்டிருப்பதே. இந்த நாற்றம் இன்னும் பல நாசி துவாரங்களை துளைக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற அறத்தை முன்னிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கார்கள். சரி, இதை கடந்து சேரிக்கும் ஊருக்கும் இடையே இருந்த இடைவெளியை, ஆதிக்க வர்க்கத்திற்கும் அடிமைத்தனத்திற்கும் இடைப்பட்ட இடைவெளியை, பஜனை பாடலுக்கும் பறைசை பாடலுக்கும் நடுவே இருந்த இடைவெளியை உடைக்க வந்த சம்பட்டிதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். சரி, இதை கடந்து வள்ளுவர் அழகா சொல்லியிருப்பாரு, முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்புன்னு சொல்லியிருப்பார். சரி, இன்னைக்கு எத்தனை பேரு முகத்தை பார்த்தோம், நிறத்தை பார்த்தோம், ஒசரத்தை பார்த்தோம், நட்புன்னு வச்சிருக்காங்கன்னு தெரியலைங்கய்யா நடுவர் அவர்களே. முகத்தை பார்த்து செய்வது நட்பு. முகத்தை பார்த்தோம், அவருக்கு உள்ளத்தை பார்த்தோம், ஒசரத்தை பார்த்தோம், நட்புன்னு யாரு வச்சிருக்காங்க?
தேவைக்கு பழகுறாங்க, தேவை முடிஞ்சதுமே கட்டி விட்டுறாங்க. இப்படிதான் வாழ்க்கை இருந்துட்டு இருக்கு. எப்படி அவங்க நடக்கிறார்களே பேசுறாங்க. வனிதா என்கின்ற பெண்ணிற்கு ஒருவன் கடிதம் எழுதினான், காதல் கடிதம். அன்பே வனிதா, மாம்பழ உதடும் மரகத விழியும் மாணிக்க உடலும் கொண்டிருக்கிறாய், உன்னை நான் விரும்புகிறேன் அப்படின்னு எழுதுறான் வனிதா என்கிற பெண்ணிற்கு. கீழே குறிப்புன்னு போட்டான், வனிதா, இந்த கடிதம் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் உன் தங்கை புனிதாவிடம் கொடுத்து. இதுதான் இன்றைக்கு இருக்கு காதல். ஐயா அதுக்கப்புறம் அழகா சொல்லியிருப்பாரு, திருமணம்னா என்ன, ஒரு பந்தம், ஒரு சொந்தம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அன்பும் அரணும் உடைத்தாயின் என் வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆமா, இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாளே வரதட்சணை கொடுங்க, 125 பவுன் நகை பத்தலையாம். 125 பவுன் நகை பத்தலையாம், இன்னும் 125 பவுன் நகை வேணுமா? அதை விட எங்க ஊர் பக்கம் ஒரு குடும்ப தலைவி கேட்டா, என் மகனுக்கு ஒரு 50 பவுன் நகை கொடுத்துருங்க, ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்க, அப்படியே ஒரு ஈர போண்டா கொடுங்கன்னா. ஈர போண்டா அவங்க பார்த்தாங்க, என்னடா அது ஈர போண்டா, ஈர போண்டா, ஈரோ போண்டான்னு சொல்ல தெரியல. இவ இளவெடுக்க ஈர போண்டாவாம், அது இவங்க ஊருக்காரியா இருப்பான்னு நினைக்கிறேன். ஈர போண்டான்ட்ட போண்டாவுக்குள்ளார நம்மால் உருளைக்கிழங்க வச்சு போண்டா போட்டு கொடுக்குறான். அமெரிக்காவிலேயே அவன் சிந்திக்கல, அவன் அணுவுக்குள்ளார நியூக்ளியஸ் இருக்கு, எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான்லாம் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சான். நம்மால் பாருங்க போண்டாக்குள்ளார உருளைக்கிழங்க வச்சு கொடுக்குறான். அதுவும் இன்னைக்கெல்லாம் தாலாட்டுன்றது வேற மாதிரி போயிடுச்சுங்க. அப்பெல்லாம் எங்க அம்மா என்ன தாலாட்டுகிற போது என்ன அழகா இருக்கும் தெரியுமா, அப்படியே தாலாட்டுகிற போது அந்த சங்குல பாலை குடிச்சிட்டு அந்த நுங்குல நுங்கி நமக்கு தருகிற போது தாயினுடைய அந்த முந்தானை துணியவே தொட்டிலாக்கி அதில் தூங்குகின்ற பொழுது அந்த தூக்கமே இனிக்கும், அந்த தூக்கமே இனிக்கும். அப்போ ஒரு பாட்டு பாடுவான், ஆராரோ ஆரீரோ அப்படின்னு போது பிரபஞ்சமே உருகி போய் அப்படி அங்க நிற்கும். ஆனா இன்னைக்கு பாட்டே பாட மாட்டேன்றா. என்ன பாட்டு பாடுறா தெரியுமா, உருளைக்கிழங்கு சின்ன குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் அது கூட அடி வாங்கிச்சான். அப்புறம் என்ன செஞ்சுச்சான், இந்த உருளைக்கிழங்கானது இதை தட்டி கொடுக்குச்சான், அப்புறமேட்டு சிரிக்குதான். இப்போ உருளைக்கிழங்கு கிட்ட வந்துருச்சு என்னது தாலாட்டு. அதனால்தான் வைரமுத்து அழகாக சொன்னான், தாய் என்று அணைப்பதற்கும் தழுவி எடுப்பதற்கும் ஞாயிற்று கிழமை வரும் நல்லவளே கண்ணுறங்கு. சரி, இதை கடந்து தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூடி தரும் என்று அழகா சொல்லியிருப்பார். தெய்வமே கைவிட்டா கூட முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் நிச்சயமாக வெற்றி அடையலாம் என்று சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு டிஎன்பிசி கிளாஸ், டிஆருக்கு போட்டி தேர்வுகள்லாம் படிக்கிறாங்க. ஒரு டைம் அட்டை எழுதுறான், ஃபெயில் ஆயிடுறான், மறுபடியும் எழுதுறான், ஃபெயில் ஆயிடுறான். இப்படியே தொடர்ந்து அவனுடைய வாழ்க்கையில ரொட்டீனா நடந்துட்டே இருக்கு. கடைசியில என்ன பண்றான், அட போடா முடியவே முடியாதுன்னு தன் உயிரை மாய்த்துக்கிறான், இல்லனா அவன் படிக்கிறதை விட்டுறான். கண்டிப்பா நான் சொல்றேன், முயற்சி இருந்தால் கண்டிப்பா வெற்றி அடையலாம். உடையார் முன் இல்லார் புல் ஏகற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் என்று சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியாத விஷயத்த, நமக்கு தெரியாத ஒண்ண நம்ம கத்துக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறோம், ஒரு கல்லூரிக்கு போறோம், ஆசிரியர் சொல்லி கொடுக்குறாங்க. நன்னடத்தைகளும் வாழ்க்கையில எல்லாமே தெரிஞ்சுக்கணும், நல்லதை எடுத்துக்கணும், கெட்டதை விட்டுறணும். அப்படி கடலூர் மாவட்டத்துல ஒரு ஆசிரியர் பசங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, தம்பி போதை பொருள் எல்லாம் போடாதீங்க, அது உடலுக்கு கேடு அப்படின்னு சொல்றாங்க. இதனால நமக்கு சொல்றதுக்கு யாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் மேல கற்கள் எடுத்து தாக்குறாங்க. இப்படி இந்த வள்ளுவர் சொல்ல குரலை எடுத்து அவங்க நடந்திருந்தா இன்னைக்கு இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்குமா நடுவர் அவர்களே? நடந்திருக்குமா என்ற கேள்வியை இந்த மன்றத்திலே நான் முன்வைக்கிறேன். இது வேல்முருகனுடைய சாதாரண வினா அல்ல, வேலே வந்துருச்சு வினாவாக மாறி. முன்னே வள்ளுவன் கூறிய பின்னே பாரதி கூறிய புத்தகங்களை வாசித்து வாழ்க்கையிலே வெற்றி அடையலாமே தவிர ஒரு பொழுதும் தேவையற்ற கருத்துக்களை ஏற்காமல் இவங்க சொல்வதை போல நடக்கிறார்களே என்று பேசுவது அந்த சங்க காலத்தில் இருக்கலாம். ஆனால் இன்றைய காலத்தில் எல்லோரும் நடித்துத்தான் கொண்டிருக்கிறார்களே என்று கூறி இன்றைய இளைஞர்கள் திருக்குறளை படித்தது போல் நடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஒரு மார்க்கெட்டுக்கு போகும்போது கத்திரிக்காயை பார்க்குறோம். கத்திரிக்காயை பார்க்கும்போது அதில் சொத்தை இருந்துச்சுன்னா வேணாங்கிடும். ஆனால் வீட்டுக்கு வந்து சொத்தை தானே நம்ம விரும்புகிறோம். என் மேலே எழுதுங்க, என் மேலே எழுதுங்கன்னு. அதனால தான் வீட்டுக்கு வந்த மருமக சொல்லுவா, என்ன சொல்லுவா தெரியுமா? மாமனார் இருக்கும்போது, மைத்துனர்கள் இருக்கும்போது, குழந்தை இருக்கும்போது சொல்லுவா, கத்திரிக்காயை வச்சுக்கிட்டு வேணுமுன்னே அப்படியே மந்திரமா மறைமுகமா சொல்றது, சொத்த கத்திரி, இந்த கத்திரி எடுத்து சொத்த கத்திரி, இதை எடுத்து சொத்த கத்திரி. இவன் எதை சொல்றா? சொத்த கத்திரிக்காய்ன்னு சொல்றாளா இல்ல சொத்தையே கத்திரின்னு சொல்றாளா? இன்றைக்கு அப்படி போய்விட்டது இன்றைக்கு உள்ளம். அதனால் தான் வள்ளுவன் சொல்லுகிறான், மிக அழகா சொல்லுகிறான், இந்த மனசுக்குள்ளார உனக்கு மாசு இருந்தது என்றால் அதை விட ஒரு கொடுமையான அறத்துக்கு எதிரான உணர்வு எதுவுமே இல்லை உலகத்தில். எது தெரியுமா அறம்ன்றான்? மனத்துக்குள் மாசு இல்லாமல் இருக்க வேண்டும். மனத்துக்குள் மாசிலன் ஆதல். இருக்கின்ற அறங்களிலெல்லாம் தலையாய அறம் என்பது என்ன தெரியுமா? மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். மனம் அது சுத்தமானால் மந்திரம் தேவையில்லை. சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்துள கற்றுணை புட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. சிவபெருமானுக்கு சிவாய நம என்பது 5 எழுத்து மந்திரம். சிவபெருமானுக்குரிய பெயர், அவருடைய திருநாமம் என்ன தெரியுமா? நமச்சிவாயம் என்பது. நமச்சிவாயம் என்று சொன்னால் இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய மும்மலங்களும் வெளியேறி விடுகிறது. உள்ளமானது வெளிப்படையாக விசாலமாக ஒரு பிரபஞ்சத்தினுடைய சக்தி நிலையை அது பெற்று விடுகிறது என்று வள்ளுவர் பிறந்தகை மிக சுருக்கமாகவும் அதே சமயத்தில் நுட்பமாகவும் கொண்டு போய் வைக்கின்ற இடம் அந்த இடம். அதுதான் ரொம்ப அழகா இங்கே நம்முடைய வேல்முருகன் சொன்னார். மலம் தண்ணீரிலே கலந்தார்கள் என்று. தண்ணீரை கொண்டு மலத்தை கழுவுவதற்கு புத்தி இல்லாதவர்கள் தண்ணீரிலேயே மலத்தை கழுவி விடுகின்ற ஒரு கொடுமை இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. அதை இந்த அரசு கண்காணித்து அதற்கான நடவடிக்கையை எடுத்திருக்கிறது, எடுத்துக்கொண்டிருக்கிறது, மேலும் எடுக்கும் என்பதனையும் இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்காக தான் சமத்துவ வரங்களை சமைத்தார்கள். சமத்துவ உரம் என்பது அதுதான். எல்லா சாதியினரும் இருக்க வேண்டும், எல்லா மதத்தினரும் இருக்க வேண்டும், எல்லா சாதியினரும் இருக்க வேண்டும், எல்லா மதத்தினரும் இருக்க வேண்டும். வள்ளலாரை பற்றி பேசுகிறவன் பொடித்திருமையை அம்பலத்தாலும் புனித நீ என்னை அடித்தது வேண்டும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். என்னை அடித்தது போதும் அம்மையப்பா இனி ஆற்றேன். வள்ளலார் அழுகிறார். அழுதால் உன்னை பெறலாமே என்கிறார். இறைவனுக்கு முன்பு நின்று கொண்டு அழ வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். கண்ணதாசன் சொல்லுகிறான் தெரியுமா ஒரு வரி, என்ன சொல்லுகிறது? தொழுவது சுகமா, வண்ணத்தொகையின் கனிந்த மார்பில் விழுவது சுகமா, எது சுகம்? பள்ளியில் தனியே சாய்ந்து பழகிய நாளை எண்ணி அழுவதே சுகம் என்பேன் யான் அறிந்தவர் அறிவாராக என்பார். அழுகிறதுல இருக்கிற ஒரு சுகம் உலகத்துல எதுவுமே இல்லை. பிரபாகரனும் பிஞ்சி கவிஞன் யாப்பு பட்டறையில் தீப்பொறி பறக்க கவிதை வாழ் கற்று வருபவன் யாப்பு பட்டறை கொள்ளன் யான்தான் எதிர்காலத்தில் எழுச்சி மிகு கவிஞனாய் வளம் வருவான் என்று சொன்ன என்னுடைய ஆசான் பாவலர் மணிவேலனார் ஒரு கவிதையிலே சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார். என்ன அற்புதமான கவிதை தெரியுமா அது? ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது தாயினுடைய வயிற்றை வெடித்துக் கொண்டு அது பிளந்து கொண்டு பிறக்கிறது. ஒரு மலரானது வெடிக்கின்ற பொழுது எப்படி வெடிக்கிறதாம்? அப்படியே அந்த மொட்டிலிருந்து அது வெடிக்கின்ற பொழுது பிரபஞ்சத்தை உள்வாங்குகிறது என்று சொல்லுகிறார்கள். அதனால் தான் பூக்களை பறிக்காதீர்கள் என்றான் ஒரு கவிஞன். ஏன் தெரியுமா? ஒரு பூவை பறிக்கின்ற பொழுது இந்த பிரபஞ்சம் அதிர்வடைகிறது என்று சொல்லுகிறார். பிரபஞ்சம் அதிர்வடைகிறது என்று சொல்லுகிறார். அதனால் பெருமக்களே, மென்மைகளை கண்டு புறம் தள்ளாதீர்கள், வன்மைகளுக்கு மட்டும் வாழ்க்கையை தராதீர்கள். மென்மை உலகத்தில் மிகவும் முக்கியமானது. அதனால்தான் வள்ளுவன் மிக அழகாக சொன்னான், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னான். பிறக்கிற அந்த இடமானது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற காரணத்தினாலும், பிறந்த பிறகு அவன் மனிதனாக இருக்கின்ற காரணத்தினாலும், கண் மூக்கு இவை எல்லாமே எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கின்ற காரணத்தினாலும், சிந்தனைகளை மட்டும் நீங்கள் வேறுபடுத்தி காட்டி சின்னா பின்னம் ஆகாதீர்கள் என்று வள்ளுவன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லுகிறான். அதன்படி இந்த நாடு நடக்கிறதா என்கிற ஒரு அற்புதமான நல்ல கேள்வியை அவர் வேல்முருகன் கேட்டுவிட்டு போயிருக்கிறார். இதற்கு ராமுதான் பதில் சொல்ல வேண்டும்.